எங்க போறோம்? எங்க போறோம்னா நம்ம நான் வந்து நல்லா இருக்காதுன்னு நினைச்சேன். பயமா இருக்கு. எந்த கோயிலும் இருக்க மாட்டாங்க. ஹாய், திஸ் இஸ் மஹா. வெல்கம் டு ஹாப்பி ஸ்பேஸ். ஹோப் எல்லாரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா இன்னைக்கு வந்து கிறிஸ்மஸ் லீவு. ஸோ 2 வீக்ஸ் பேக் வந்து அந்த சுட்டிங்கரிப்பட்டி போயிருந்தோம் இல்லையா. ஸோ அப்போவே வந்து இந்த டெம்பிள் பார்த்து வச்சுருந்தோம். ஸோ அதனால அங்கே போகணும் அப்படின்னு சொல்லி பிளான் படிச்சிருந்தோம். அதனால இன்னைக்கு தான் போயிருந்தோம். ஸோ மார்னிங்கே ஏன்னா யாருமே எந்திரிக்க மாட்டோம்னு நினச்சோம். பட் ஒருத்தர் கால் பண்ணாங்க. அப்படியே அடுத்தடுத்து எல்லாருக்கும் கால் பண்ணி கிளம்பியாச்சு. எப்பயுமே நாங்கள் போடுற லேண்ட் வந்து அப்படிதான். ஸோ மார்னிங் எந்திரிச்சு கிளம்புனாதான் அது மாதிரி தான் இருக்கும். ஊரே வந்து கிளம்பிடுச்சு. நான் மட்டும் எல்லாருக்கும் கால் பண்ணிட்டு லாஸ்டாக கிளம்புனேன். எங்க போறோம்னா நம்ம வந்து ஒரு மலை கோயிலுக்கு போறோம். ஸோ நல்ல குளிர்னால ஷர்ட்டை போட்டுட்டு கிளம்பியாச்சு. போகிற வழியில் பெட்ரோல் அடிச்சுட்டு போகிற கோவில் வந்து கிட்டத்தட்ட 35 to 37 கிலோமீட்டர்ஸ் நான் இருக்க பிளேஸ்ல இருந்து. ஸோ ஒரு ஹாஃப் ஆஃப் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அங்கே இருக்க ஏதாவது ஹோட்டலில் வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 தூரம் போயிடலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டோம். ஸோ போகிற வழியில் வந்து டெஸ்ட் மரம் இருக்குல்ல, சூப்பராக வந்து அதிகம். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு ஸோ வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு ஒரு ஹோட்டலில் ஸ்டாப்பிங் போட்டாச்சு. எங்க வந்திருக்கோம்? நம்ம டீ குடிக்க. அதான் ஆக மொத்தம் கோயிலுக்கு போல. இங்கேருந்து கிளம்புனதே 8:30. எல்லாரையும் பிக்கப் பண்ணிட்டு பெட்ரோல்லாம் போட்டுட்டு வரதுக்கு 9 o'clock 9:15 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ சாப்பிட்டு போயிடலாம். இடம் எப்போ வருமோன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு பூரி வந்து நல்லா இருக்கு. நான் வந்து நல்லா இருக்காதுன்னு நினைச்சேன். பட் நல்லா இருக்கு. ஆயில் இல்லாம இருக்கு. ஏன்னா மலை ஏறணும்னு சொன்னாங்களா. ஸோ வந்து ஆயிலியா சாப்பிட நல்லா இருக்காதுன்னு நினைச்சேன். பட் நல்லா அதுக்கு தான் இது வாங்கிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்லாம் வந்து நல்லா இருந்தது. பட் டீ தான் வந்து சுத்தமாக நல்லாவே இல்லை. ஒரு மாதிரி டிகாக்ஷன் ஸ்மெல்லு. டீ குடிச்சிட்டு போகலாம் தான் இறங்கினேன். ஒரு நல்ல சாப்பிட்டுட்டேன். அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். இதுக்கப்புறம் வந்து லொக்கேஷன் கூகுள் மேப்ல தான் பார்க்கணும். நல்லா இருக்கா சாப்பாடு? Tag that slow eater. அந்த ஊர் சைடு வந்ததுக்கப்புறம் லொக்கேஷன் வந்து தப்பா காமிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு இடத்துல வந்து ஜாம் ஆகிட்டோம். ஸோ அந்த ஊரில் இருக்க ஒரு அண்ணா கிட்ட கேட்டு அதுக்கப்புறமா ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் கிட்ட அகைன் ஒரு ஸ்ட்ரெயிட் ரோடு. ஸோ அது முடிச்ச உடனே வந்து கோவில் தான். இந்த கோவிலுக்கு வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆக்சுவலாக இன்ஸ்டா ரீல்ஸ்லாம் வந்து பார்த்துருந்தோம். ஸோ பார்க்குறப்போ ஒரு அட்வென்ச்சரஸான ஒரு இடம் அப்படின்னு சொல்லி நினைச்சோம். ஏன்னா மலை மேலே இருக்கும், பார்த்துவாங்க அப்பெல்லாம் வந்து நீங்களும் சொல்லியிருந்தாங்க. இவன் வந்து யாரும் இது பிரதட்சை பண்ணி கொண்டாந்து வச்சாரு வெளியில இருந்து. அவர் வந்து சுயம்பு அவராகவே இருந்திருச்சது. ஆகாயம் வந்து மலையிலே குறைஞ்சது. மொத்தம் 3 சிவன். மத்தியமா வந்து சிவதர்மபுரியில் சிவகாமி அம்பார். ஆகாயம் வந்து திருக்கோலநாதர் ஆத்மலா அம்பார். மலையிலே குறைஞ்சிருப்பார். டாப் வந்து ஆறுமுகத்தோட உள்ள முருகன் நிற்பார். மலை மேல சொன்னீங்கன்னா திறந்து விடுவார். மேல போய் மலைக்கு போயிட்டு வாங்க. ஓகே. கடைசி குடிம்பம்ல கடைசி எல்லை அந்த எல்லை மாதிரி உள்ளது. ஸோ எஸ், நான் இன்னைக்கு வந்திருக்க கோவில் என்னன்னா திருக்கோலக்குடியில் இருக்க ஒரு சிவன் டெம்பிள். அண்ட் இங்கே இருக்க கடவுள் வந்து திருக்கோலபுரீஸ்வரர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த கோவிலோட ஆர்கிடெக்சருமே வந்து இதாக தான் இருந்தது. என்னன்னா எப்பயுமே எல்லா கோவிலும் வந்து கிழக்க பார்த்து தான் இருக்கும். ஆனால் கோவில் வந்து கிழக்க பார்த்தும் இன்னொரு பில்டிங் அது ஆப்போசிட்லேயே இருக்கும். ஸோ அது வந்து மேற்க பார்த்து இருந்தது. அதாவது 2 கோவிலுமே வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் மீட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த மேற்கு பார்த்துருக்கு இல்லையா, ஸோ அந்த கோவிலுக்குள்ள போய் அந்த சாமியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து போக சொன்னாங்க. ஒரு வீடியோ இவங்கள வச்சு எடுக்க முடியாது. எல்லா வீடியோ வச்சு எடுக்கலாம். ஏன்னா இவங்களுக்கு தெரியாது. இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்? சோழர்கள் வந்து ஃபைனலி வந்து சோழர்கள் வாழ்ந்த இடத்துக்கு வந்துட்டோம். தேங்க்ஸ் டு லாவண்யா. இத மட்டும் வக்கனையா பேசு. நீங்க வந்து தனியா விட்டுட்டு போட்டோ ஷூட் செஷன் என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது போயிட்டு இருக்கு.
மேற்கு பார்த்த வாசல்ல உள்ள கோவில்ல ஒரு சிவலிங்கம், அப்புறம் விநாயகர், அப்புறம் அம்பாள் எல்லாருமே வந்து வச்சிருந்தாங்க. ஸோ அங்க போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து மலையேற ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இங்க போனோடனே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து முருகர் இருப்பாரு. ஸோ அவரை பார்த்துட்டு அப்படியே மேலே ஏறணும். அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்க கோவிலோட ஆர்கிடெக்சர் டிஃப்ரெண்டா இருக்கும்னு சொன்னேன் இல்லையா? அது எதுக்காக சொன்னா, எல்லா கோவிலுமே நம்ம உள்ள போனோடனே அந்த பிரகாரத்தை பார்த்து அப்படியே ஒவ்வொரு கருவேலையும் சாமி இருக்கும், அதை பார்த்துட்டு வருவோம். ஆனா இங்க 3 பார்ட்டா வந்து பிரிப்பாங்க, பூமி, அந்தரம், சொர்க்கம் அப்படின்னு சொல்லி. ஒவ்வொரு இடத்துலயுமே சிவன், பார்வதி, விநாயகர், முருகர் இது மாதிரி 4 சாமியுமே இருப்பாங்க. ஸோ இதுல ஒரு பார்ட்ல இருக்க ஒரு சிவலிங்கம் மட்டும் தானாவே வந்து உருவானது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் இந்த பூமி அப்படிங்கிற பார்ட்ல எல்லா சாமியும் பார்த்து கையில வந்தோம்னா ஒரு சுனைநீர் மாதிரி ஒரு குளம் இருந்தது. ஸோ அதுல வந்து மீன்லாம் நிறைய இருந்தது. ஃபர்ஸ்ட் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்தரம் அந்த பார்ட்டுக்கு போனோம். அங்க பாத்தீங்கன்னா அங்க இருக்க சிவலிங்கம் தான் வந்து தானா இருந்தது அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் மேல போயிருந்தோம். அங்க சொர்க்கம் அப்படிங்கிற இடத்துல சாமி எங்களால பார்க்க முடியாது. போனது வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஸோ அதனால வெளியே இருந்தே வந்து சாமியை பார்த்துட்டு வந்துட்டோம். மட்டும்தான் கொஞ்சம் படிக்கட்டு வந்து மோசமா இருந்தது. பட் ரொம்ப மோசம்லாம் இல்லை. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வீடியோல வந்து கொஞ்சம் அட்வென்ச்சரஸா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அந்த அளவுக்கு இல்லை. கொஞ்சம் கம்பி மட்டும் பிடிச்சி அந்த படி வந்து ரொம்ப வலிக்குச்சு. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து போகணும். மற்றபடி வேற எந்த பயமும் இல்லை. ஸோ மேலே போனதுக்கப்புறம் வந்து வியூ சூப்பரா இருந்தது. இதுக்கும் மேல போனோம் அப்படின்னா ஒரு பாறை இருந்துச்சு. ஸோ அந்த பாறையில வந்து ஏணி வந்து வச்சிருந்தாங்க. ஸோ அது அந்த ஏணியில ஏறி அதுக்கப்புறம் கயிறு மாதிரி கட்டியிருந்தாங்க. அதை பிடிச்சிதான் வந்து போகணும். அதை போனோம்னா மேல இருக்க கோவில் கோபுரம் வந்து தெரியும். அங்க போன டைம்ல வந்து கொஞ்சம் பேர் இறங்க முடியாம ரொம்ப பயந்து போய் இறங்கிட்டு வந்தாங்க. ஏற வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கீழே மட்டும் நின்று பார்த்துட்டு வந்தோம். ஸோ நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இல்லையா, இந்த ஏணி தான் வந்து அந்த மேல கோவிலுக்கு போற அந்த ஏணியோட கண்டினியூஷன் நினைக்கிறேன். பட் நான் போன டைம்ல வந்து அங்க யாருமே ஏறல. அதுக்கப்புறமா போயிட்டு மேலேயே எனக்கு தெரிஞ்ச ஒரு 1 hour கிட்ட ஸ்பெண்ட் பண்ணிருப்போம். சுத்தி வளைச்சு போட்டோஸ் எடுத்துட்டு சாமி பார்த்துட்டு அந்த பாறை கிட்ட எல்லாம் வந்து அந்த நிழல்ல உட்காரப்போ நல்லா இருந்தது. பீஸ்ஃபுல்லா காத்தெல்லாம் வந்து ஜில்லுன்னு இருந்தது. ஸோ நாங்க வந்த வழிபாதையெல்லாம் வந்து அழகா தெரிஞ்சுது. அதுக்கப்புறமா குரூப் போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு கீழே இறங்கியாச்சு. போற வரைக்கும் எப்படி இருக்குமோ அப்படின்னு நினைச்சிட்டுதான் போனோம். ரொம்ப பயந்துட்டே போனோம். ஐயோ ரொம்ப படி ஏறணும், மழை வந்து ரொம்ப பெருசா இருக்கும்னு சொல்லிட்டு. ஆனா இங்க வரலன்னா ரொம்ப வந்து ஃபீல் பண்ணிருப்போம். அந்த அளவுக்கு வந்து அந்த டெம்பிள் வைப் வந்து சூப்பரா இருந்தது. ஃபைனலி பிளான் போட்ட மாதிரி டெம்பிளுக்கு வந்துட்டோம். ஸோ காலைல எந்திரிக்கிறாரே நினச்சோம் வரமாட்டோம்னு சொல்லிட்டு. ஆனால் ஒருத்தர் வந்து கால் பண்ணாங்க. அப்புறம் அடுத்தடுத்து கால் பண்ணி எல்லாரும் கிளம்பி வந்தாச்சு. ஸோ ஆனால் நாங்கள் பிளான் போட்டதை விட லேட்டாக தான் வந்தோம். லேட் ஆகும், சரி ஏற மாட்டோம்டா, எப்படி கீழே இருக்க சாமி மட்டும் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் இருந்ததே ஒரு படிக்கட்டு மட்டும்தான். ஸோ மற்றபடி ஸ்டெப்ஸ் எல்லாமே இப்படி நார்மலாக தான் இருந்தது. நல்லபடியாக வந்து கோவில் பயணம் இனிதே நிறைவடைந்து விட்டது. சொல்லுங்க, இந்த ட்ரிப் வந்து நல்லா இருந்ததா? வந்து சடனா பிளான் போட்டு வந்தவங்க இவங்க. அடுத்த டைம் எங்க கூட வருவீங்களா? எங்க கூட சேர்ந்தா. அப்புறம் இந்த பொண்ணு இருக்கு இல்லையா, இந்த பொண்ணு வந்து காலையில நீ எப்படா நீ லொகேஷன் பார்த்து கூப்பிட போறீங்க அப்படின்னு சொல்லிச்சு. ஆனா எந்த மூஞ்சி வச்சுட்டு நான் இல்ல எனக்கு தெரியல. நான் செவனேந்தலனா போயிக்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சு போறோம். இந்த பொண்ணு இல்ல, இந்த பொண்ணு வந்து நல்ல பொண்ணு. காலையில டானு ஃபோன் அடிச்சோனையும் அக்கா கிளம்பிட்டேக்கா அப்படின்னு சொல்லிச்சு. இவங்க தான் உட்காந்துக்கிட்டு போட்டோ வாகாய் வாழ்க்கைன்னு போட்டோ எடுத்துக்கிட்டே இருந்துச்சு இந்த பொண்ணு. கண்டிப்பா வந்து ஃபேமிலியோட விசிட் பண்றதுக்கு இது ஒரு நல்ல பிளேஸ் தான் சொல்லுவேன். ஸோ படிக்கட்டுல மட்டும் பார்த்து ஏறினா போதும், மற்றபடி எந்த பயமுமே இல்லை. இப்போ இது பேர் பூமி. வந்து நீங்க 108 படி ஏறினோடனே சிவதர்மேஸ்வரர், சிவகாமி அம்மாள் இருக்குது அந்தரம், மேல திருக்கோலநாதர் இருக்குது சொர்க்கம். பூமி, அந்தரம், சொர்க்கம். இந்த மாதிரி 3 சிவன், 3 பார்வதி, 3 பிள்ளையாரு, 3 முருகர் எந்த கோயிலும் இருக்க மாட்டாங்க. அதுக்குதான் பூமி, அந்தரம், சொர்க்கம். அதுல இருக்கிற வந்து 5 கோயில் தேவஸ்தானத்தை சேர்ந்தது. குன்றக்குடி அடிகளா இருக்குல்ல, அந்த கோயிலை சேர்ந்தது. இது வந்து 5வது கோயில். பிரான்மலை, குன்றக்குடி, திருப்பத்தூர், எஸ்வி மங்கலம் 5 வந்து கிளம்பிட்டோம். ஸோ வரப்போவே வந்து நல்ல பசி, அதனால ஒரு பேக்கரி போய் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு ரொம்ப நல்லாச்சு. ஸோ இன்னைக்கு டே வந்து இப்படிதான் போச்சு. இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.